اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عباس رضي الله تعالى عنه قال: كان الطلاق على عهد رسول الله صلى الله عليه وسلم وأبي بكر وسنتين من خلافة عمر طلاق ثلاثة واحدة. فقال عمر بن الخطاب رضي الله تعالى عنه: إن الناس قد استعجلوا في أمر قد كانت لهم فيه أناة إلى آخر وقال من صلى الله عليه وسلم سأخلص من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் முத்தலாக் கூறக்கூடிய ஒரு பாடம். ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயங்கள்ல தான் விளங்காமல் கருத்து வேறுபாடுகள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய சமயங்களில் தான் பல்வேறு மாற்றத்தில் செவ்வையிடப்பட்டது, சரியாக ஆக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, உலகம் பறந்து விரிந்ததாக அன்று இஸ்லாம் இருந்து கொண்டிருந்தது. பூமியில் 1/3 பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க. தராவியாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பல்வேறு விஷயங்களில் பல்வேறு மாற்றங்களை செய்தார்கள். மக்களுடைய மன ஓட்டத்தை அறிந்து அவர்கள் அதை சரி செய்தார்கள். அதே போலதான் இந்த முத்தலாக் என்று சொல்லக்கூடியது ஒரே சமயத்தில் 3 முறைகள் ஒரு மனிதன் சொல்லிவிடுகின்றான். முத்தலாக் எனக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகித்து வருகின்றான், அல்லது 3 முறைகள் தலாக் 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 என்பதாக சொல்லிவிடுகின்றான். அல்லது அவனுடைய பாஷையில் நான் உன்னை விவாகரத்து செய்கின்றேன், உன்னை நான் மனவிலக்கு செய்து விடுகின்றேன் என்பதாக இப்படி 3 முறைகள் அவன் சொல்லிவிடுகின்றான் என்றால், இப்பொழுது எத்தனை தலாக்காக ஆகும், எது போல இது நிகழ்ந்துவிடும் என்பதை பற்றிதான் பார்க்கக்கூடிய சமயங்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆகிய ஆட்சி காலங்களிலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களது ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலும் முத்தலாக் ஒரே தலாக்காகவே நடைமுறையில் இருந்தது. பின்னர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிதானமாக செயல்பட்டு மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பை பெற்று வந்த ஒரு விஷயத்தில் மக்கள் இப்பொழுது அவசரம் காட்டுகிறார்கள். எனவே அதை முத்தலாக்கை அவர்களுக்கு எதிராக மீட்டுக் கொள்ள இயலாதவாறு நாம் செயல்படுகின்றனர். செயல்பட்டால் என்ன என்று கூறி அவ்வாறு அதை செயல்படுத்தினார்கள் என்பதாக சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள். அதில் முதல் 2 ஆண்டு காலங்கள் வரை தலாக் என்று இந்த 3 முறையில் ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அது ஒரே தலாக்காகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க, 2 ஆண்டுகள் கிடைத்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் இந்த 3 தலாக்கை ஒரே சமயத்தில் கூறிவிட்டால் அது முத்தலாக்காக
3 முறைகள் சொன்னதாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் அப்படின்னா இவன் அவசரப்பட்டு நீ செஞ்சுட்டு இருக்கான். இது ஒரு விளையாட்டாகவே இவன் செய்ய ஆரம்பிச்சான். எந்த எதுக்கத்தாலும் கோபப்பட்டு எதுக்கத்தாலும் இதாயிட்டு அவசரத்துல நான் உன்னை 3 முறை தலாக் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இதனுடைய வேல்யூஷன் என்னங்கிறது தெரியாம போயிடுது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கடிந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 முறைகள் தலாக் சொல்வது கூடாது என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரொம்ப கடுமையாக சாடி சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, 3 முறைகள் ஒரு மனிதர் தலாக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லல. அவங்க கோபப்பட்டாங்களா, என்ன அல்லாஹ்வுக்கு நீங்க போர் செய்யறதுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வை போர் செய்வதற்கு நீங்க தயாராக இருக்கீங்க. அது நான் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி சொல்லக்கூடியது அது. நான் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இப்படி நீங்க தலாக்கு சொல்லி அல்லாஹ்விடத்திலேயே போர் செய்வதற்கு நீங்க தயாராக ஆகின்றீர்களா அப்படின்னு சொன்ன பொழுது இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்றா அப்படின்னா அவர் போய் நான் வெற்றி இருக்கா கத்தல் செஞ்சிருக்கா இவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றார்கள். அப்ப அவ்வளவு பெரிய பாவமான குற்றமான செயல் அது. அப்ப சொல்வது என்பது கூடாது. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன? ஏன்னா இன்னைக்கு ஒரே தலாக்காக 1000 நினைச்சாங்கன்னா இவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்ப அதனுடைய வேல்யூஷன் தெரியணும் அப்படின்னா அதற்கும் சில உதாரணங்களை எடுத்து சொல்கின்றார்கள். நஸஈ போன்ற கிதாபுகளில் இருக்கக்கூடியது 3 முறையில் தலாக்கு சொல்லப்பட்டால், ஒரே சமயத்தில் முத்தலாக்கு சொல்லப்பட்டால் அது 3 தலாக்குகள்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் எனக்கூடிய இந்த வாதத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் பேரும் ஒரே கூட்டில் இருக்காங்க. 3 ஒரே முறைகளில் 3 தலாக்குகள் சொல்லப்பட்டால் அது 3 தலாக்குகளாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றுகளுக்கும் இவர்கள் சொல்லவில்லை. இதெல்லாம் 3 முறைகள் சொன்னது போலதான். அதுக்கு பின்னால் வரப்பட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி உள்ளிட்ட இருக்கக்கூடிய இமாம்களும் என்ன செய்யறாங்க, இதே கருத்தை தான் அவங்க வலியுறுத்துறாங்க. இவங்களுக்கு ஆதாரம் இதாக சொல்கின்றார்கள். அன்னி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸை காட்டுகிறார்கள். ஒருவர் தம் மனைவியை 3 தலாக்கு சொல்லிவிட்டார். அவர் மற்றொருவரை மணந்து கொண்டால் அவரும் தலாக்கு சொல்லிவிட்டார். இப்போது அவள் முந்திய கணவரை மணந்து கொள்ளலாமா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்திய கணவரை போன்றே 2வது கணவரும் அவரிடம் தாமத்திய சுகம் அனுபவித்ததாக அனுபவிக்காத வரை என்ன செய்ய முடியாது, முதல் கணவனும் இவர் சேர்ந்து வாழ முடியாது. அவ அனுபவிச்சுட்டாரு, அதுக்கு முன்னாடி தலாக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா இப்ப இதாவது காலங்கள் இருந்து விட்டு பழையபடியும் முதல் கணவனை சேரலாம். அப்படியானால் 3 தலாக்குகள் வெவ்வேறு முறைகளில் இல்லை, ஒரே காலகட்டத்தில் சொல்லிவிட்டாலும் அது 3 தலாக்குகளாக நிகழும் என்பதை தான் இந்த ஹதீஸின் வாயிலாக வைத்து சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படி சொல்வது பெரும் பாவமாக பெரும் குற்றமாக மார்க்கத்தில் இருக்கிறது, சொல்லக்கூடாது என்பதுதான். ஒரு மனிதன் அப்படி சொல்லிவிட்டால் நிகழாதா என்றால் நிகழும் பெரும் பாவம் என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இந்த ஹதீஸ்கள் இருக்கின்றது. எதை பிடித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி புரிந்து இருக்கக்கூடிய நன்பாய்க்கத்தை வல்லவல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தாருவானாக. வாசத்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்ஸல்லுக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.